வணக்கம் நண்பர்களே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் உடல் உறவு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். கணவன், மனைவி பிரிந்திருப்பது, உடலுறவு மீது ஆர்வம் இல்லாமல் இருப்பது, அல்லது சில உடல்நலக் குறைபாடுகள் என பல காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கலாம். ஆனா, நீண்ட காலம் உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கா? உடலுறவ நிறுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அதே சமயம் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்னு இந்த வீடியோவுல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். மோசமான விளைவுகள். நீண்ட காலம் பாலியல் செயல்பாடுகளிலிருந்து விலகி இருப்பது உங்க உடல்ல சில மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம்னு ஆய்வுகள் சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. உடலுறவு இல்லாதது உங்க நோய் எதிர்ப்பு சக்திய பலவீனப்படுத்தலாம். இதனால உங்களுக்கு சீக்கிரம் சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆய்வுல வழக்கமா உடல் உறவு வச்சிருக்கவங்களுக்கு எச்சில நோய் தொற்றை எதிர்க்கும் ஆன்டிபாடிஸ் அதிகமா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பா இருக்கிறத காட்டுது. பெண்களின் பிறப்புறுப்பு ஆரோக்கியம். உடலுறவு இல்லாத காரணத்தால பெண்களோட பிறப்புறுப்பு ஆரோக்கியம் குறையலாம். இரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம். அடுத்த முறை நீங்க உடலுறவுல ஈடுபடும் போது அதுல ஆர்வம் குறைவதையோ அல்லது அசௌகரியத்தையோ உணரலாம். இதய நோய்கள் அதிகரிக்கும் ஆபத்து. சீரான இடைவெளியில வழக்கமான உடலுறவு இல்லனா இதய நோய்கள் வரும் ஆபத்து அதிகரிக்கும். உடலுறவு கொள்ளும்போது நம்ம உடம்பு ஒரு வகையான உடற்பயிற்சி செய்யற மாதிரி தான். இது உடல்ல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் அளவை சமன் செய்ய உதவுது. இதனால இதய நோய்கள் வர்ற அபாயம் குறையுது. மாதவிடாய் பிரச்சனைகள். நீண்ட காலம் உடலுறவு கொள்ளாமல் இருந்தா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே நேரம் உடலுறவு கொள்ளும்போது எண்டோர்பின் ஹார்மோன்கள் அதிகமாகி கருப்பை சுருக்கம் அதிகமாகுது. இந்த ரெண்டுமே பெண்களுக்கு மாதவிடாய் வலியை குறைக்க உதவுது. 5ஆம் லிபிடோ குறைதல் மற்றும் உறவு பாதிப்பு. நீண்ட காலம் உடலுறவு செய்யாமல் இருந்தா லிபிடோ, அதாவது பாலியல் மீது இருக்கிற ஆர்வம் குறையலாம். செக்ஸ் மீதான நாட்டம் அதிகரிக்க வழக்கமான உடலுறவு அவசியம். அதே நேரம் சீரான இடைவெளியில் உடல் உறவுகள் இல்லாதது உங்க துணையுடனான உறவையும் பாதிக்கலாம். இருப்பினும் இது பரஸ்பர புரிதலை பொறுத்தது. இவ்வளவு நேரம் மோசமான விளைவுகளை பார்த்தோம். ஆனா, நீங்க நீண்ட காலமாக உடலுறவுல ஈடுபடலைனா சில நன்மைகளையும் பெற முடியும். கர்ப்பம் பற்றிய கவலை இல்லை. கண்டிப்பா நீங்க கர்ப்பம் தரிப்பதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒரு பெரிய நிம்மதிதானே. சிறுநீர் பாதை தொற்று இல்லை. சிறுநீர் பாதை நோய் தொற்று வரும் பயமும் இருக்காது. உடலுறவுக்குப் பிறகு சில பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே நண்பர்களே, உடலுறவு இல்லாமல் இருப்பது சில சவால்களையும் அதே சமயம் சில எதிர்பாராத நன்மைகளையும் கொண்டிருக்கு. உங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.